ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இங்க வந்துருங்க மேம், இங்க வந்துருங்க மேம். அனைவருக்கும் வணக்கம். விஜய் சார் முதலமைச்சர் வந்ததுக்கு வாழ்த்துக்கள். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், லால்குடியில அனைத்து உறவினர்களுக்கும், எங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச தொகுதி மக்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லால்குடி தொகுதியை ஸ்டார் தொகுதியா மாற்றி காமிப்போம். நன்றி நன்றி, வணக்கம். அவங்களுக்கு தெரியும்ல அடுத்து என்ன கேள்வி வரும் அப்படின்னு. விஜய் சார் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதுக்கு மகிழ்ச்சி தெரிவித்து லால்குடி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் நன்றி தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. பட் ஒரு வழக்கமான சூழலில் இது அரசியல் நாகரிகமாக பார்க்கலாம். பட் அது ஒரு ஒருங்கிணைவு இருக்கிறதா இந்த தரப்புக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும்? குறிப்பாக மிஸ் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் திரு CV சண்முகம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க. அவருடைய மருமகன் தான் நீங்கள் தெரியல அமைச்சராக பார்க்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்பதும் கூட குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு இயல்பான சூழலில் நம்ம சாதாரணமாக பார்த்துடலாம். பட் இன்னைக்கு இயல்புக்கு மீறிய சூழலை பார்க்குறோம்ல. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க எதிர் அணியில் அமர்ந்ததெல்லாம் நம்ம சுதந்திர காலத்திலேயே பார்த்துருக்கோம். திரு JB கிருபாலினி ஒரு தரப்பும், சுச்சிதா கிருபாலினி காங்கிரஸ் தரப்புலையும் இருந்து கணவனும் மனைவியும் எதிரெதிர் நிலைப்பாடு எடுத்து சண்டை போட்ட காட்சிகள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் நம்ம பார்த்துருக்கோம். பட் அப்படிப்பட்ட ஒரு இயல்பான சூழலாக இன்னைக்கு அதிமுக எதிரணியில் இருக்கிறது. அதில் மிஸ் லீமா ரோஸ் மார்டின் அவங்க அமர்ந்திருக்கிறாங்க அதிமுக வரிசையில். ஆளுந்தரப்பில் அவங்க மருமகன் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்குறோம். பட் இந்த ரெண்டு தரப்பும் ஒருங்கிணைதா? திரு CV சண்முகம் தலைமையில் மிஸ் லீமா ரோஸும் பங்கு கொண்டிருப்பதாக பார்க்கப்படக்கூடிய அந்த அணி விஜய் அவர்களை நெருங்குதா, தாவேக்காவை நெருங்குதாங்கிற கேள்வியெல்லாம் எழுது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.